பக்கம் சண்முகம் அவங்க அப்பா சொன்னதை கேட்டு செம்ம கடுப்பில் இருக்காரு. வேற எவனா இருந்தால் இந்நேரத்துக்கு வகுந்துக்கிட்டு இருப்பேன், நீ என் தெத்த அப்பனா போயிட்டேன்னு இருக்கேன், வாயை மூடிட்டு இருந்துட்டுன்னு கோவமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து முத்துப்பாண்டி வராரு. நீ என்னப்பா, நீ ஒன்று குண்டு தூக்கி போட போகிற சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்ல, இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்துச்சு, அந்த ஷர்ட்டில் இந்த ரத்தக்கரை அப்படின்னு சொல்ல வராரு. என்ன அந்த மாலத்தி தான் ப்ரூவ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு மொத்த பேருமே ஷாக் ஆகிறாங்க. இல்லை இல்லை இருக்கவே இருக்காது, இல்லை எவிடன்ஸ் தான் சொல்லுது ரத்னா அப்படின்னு முத்துப்பாண்டி சொல்ல, அதெல்லாம் இல்லவே இல்லை, கண்டிப்பாக இது அறிவு செய்யலை, அறிவு அதை சொல்லலை, அவன் வந்துட்டு கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டான், இது வேறு யாரோ தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரத்னா வந்துட்டு கத்தி சொல்லிட்டு இருக்கா. உடனே கோவப்பட்டாங்க. இந்த டீனை தூக்கி போட்டு சண்முகம் போதும் நிறுத்துங்க, இதுக்கு மேலே அவனை பற்றி யாராவது பேசுனீங்க அவ்வளோதான், நான் மட்டும் என்ன பாவம் பண்ணேன், என் தங்கச்சிங்களுக்காக தானே எல்லாம் இது பண்ணேன், இப்படி எல்லாமே போயிடுச்சு, யாரும் இனிமேல் அவனை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு கோவமாக சொல்லிடுறாங்க. ரத்னா இதனால அழுதுகிட்டே நின்றுறாங்க. இன்னொரு பக்கம் நைட் வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறாங்க சண்முகத்தை. அவர் கோவப்பட்டுகிட்டே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக. அப்படி போயிட்டே இருக்கும்போது வந்துட்டு போகல, நீயே நடந்து வா, நான் பாட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக வந்துட்டு அவர் முன்னாடி நடந்து போகிறாரு. அப்போது வர்ணியை ஒருத்தன் வந்துட்டு இடிச்சிடறான் குடிச்சிட்டு. உடனே கோவப்பட்டு அவனை அடிக்கடின்னு அடிக்கிறாங்க. அப்புறமா அது தடுக்க வந்த பரணியுமே வந்துட்டு கழுத்தை பிடிச்சின்னு இருக்கிற மாதிரி சண்முகம் வந்துடுறாரு. எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டின்ற மாதிரி சொல்லி அப்புறமா பரணி வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்புறமா தான் அவர் கொஞ்சம் சரியாகிறாங்க. சுற்றி இருக்கவங்க எல்லாம் வந்துடுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி பரணி சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அப்புறமா சண்முகம் வருத்தப்படுறாரு. ஐயோ உன் மேலே போய் கை வச்சிட்டேன், உனக்கு ஒன்றும் ஆகலை, சாரின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நீ ஃப்ரீயாக விடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சண்முகம் ரொம்பவே அப்செட்டில் இருக்கிறாரு. இதுக்கப்புறமா தான் நம்ம பொறுமையாக இது பண்ணோம். அறிவு இந்த பண்ணியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். நம்ம போய் முதல்ல அவரை பார்க்கலாம், அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு அவர்கிட்ட கேட்கலாம், அவர் பக்கம் நியாயத்தை கேட்போம் அப்படின்ற மாதிரி பர்னி சொல்ல, சரி ஓகேன்ற மாதிரி அவரும் ஒத்துக்கிறாரு. ஜெயிலில் போயிட்டு பர்மிஷன் வாங்கிக்கின்னு அவரை போய் பார்க்குறாங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்க, அறிவு வந்துட்டு அன்றைக்கி இந்த மாதிரி மாலத்தி கால் பண்ணாங்க, நான் போனேன், அதுக்கப்புறமா நான் வந்துட்டேன், ரத்தக்கரை இருந்ததே நீங்கள் வந்து சொல்லி தான் தெரியும்னு சொல்கிறாங்க. எப்படி நடந்திருக்குன்னு ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்க, அப்போ வந்து இந்த மாதிரி மாலத்தி கட்டி பிடிச்சிட்டு போயிட்டாங்க, ஒருவேளை அந்த கட்டி பிடிக்கும் போது தான் அந்த ரத்தம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு ஷாக் ஆகிறாங்க. அப்போ இது யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க, என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் சண்முகத்துக்கு வந்துட்டு டவுட்டாக தான் இருக்குது. நீ எதுக்கு கல்யாணத்தை வச்சுக்கின்னு அந்த மாலத்தி கூப்பிட்டான்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி போனேன், உன் மேலே எதுவும் ஒரு தப்பு இருக்குது, அதனால தான் இப்படியெல்லாம் இது பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு போயிடுறாரு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவன் ஏதோ கோவத்தில் இருக்கான், நான் பேசிக்கிறேன்ற மாதிரி பரணி சொல்லிடுறாங்க. சரி ரத்னாவை பத்திரமா பார்த்துங்கன்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா முத்துப்பாண்டி வந்து யோசிச்சுட்ருக்காரு, என்னடா இது அறிவு இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டாருன்னு தோணுது, ஆனாலும் சாட்சி எல்லாமே அவனுக்கு எதிராக இருக்குன்ற மாதிரி கான்ஸ்டபிள் கிட்ட பேசியிருக்காங்க. அப்போ ஒரு ஃபேக்ட்ஸ் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரண்ட் வந்துட்டு இங்கே இன்ஸ்பெக்ஷன் மாதிரி வராங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அதுக்கு முத்துப்பாண்டி ரொம்பவே பயப்படுறாரு. ஏன் சவால் இதுக்கு போய் பயப்படுறீங்கன்னு சொல்ல, அவங்க வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, நேர்மையானவங்க, வைஜெயந்தி மேடமோட பவர் அதிகமானவங்க, அவங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷனை பார்க்க வராங்கன்னா எதுனா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் கொஞ்சம் பதட்டப்படுறாரு. இன்னொரு பக்கம் அந்த சூப்பரண்ட்டை காமிக்கிறாங்க. ஜெயிலுக்குள்ளேருந்து வந்தனால ஆட்டோக்காரர் ஒருத்தர் பார்த்துட்டு இவ ஏதோ கொலை பண்ணிட்டு தான் போயிருக்கா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. வரியா எவ்வளோ பண்ணோம் அப்படி இப்படின்னு கேட்க, உடனே அவங்களுக்கு புரிஞ்சுது அவன் தப்பாக தான் பேசிகிட்டு இருக்கான்ட்டு, சரி வா போகலாம், எவ்வளோ இது வேணாலும் நான் கொடுக்குறேன், நான் சொல்கிறதுக்கு போன்ற மாதிரி ஆட்டோவில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. போயிட்டே இருக்கும்போது அவர் இதுன்னு ஒரு மாதிரியே பேசிட்டு வராங்க. அப்புறம் திடீர்னு வந்துட்டு போலீஸ் ஜீப் பின்தொடர்ந்து வந்துட்டு நிப்பாட்டுது. ஏன்னா அந்த போலீஸ் ஜீப் தான் வந்துட்டு அவங்கள வரவேற்று கூட்டின்னு வர்றதுக்காக வந்துட்டு முத்துப்பாண்டி அமைச்ச ஜீப்பு. சல்யூட் அடிச்சுட்டு, மேடம் சாரி மேடம், நீங்கள் வந்தது தெரியாது அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தட்ஸ் ஓகேன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது மேடம் அப்படின்னு அந்த ஆட்டோக்காரன் ஷாக் ஆகி பார்த்துட்ருக்க. பள்ளிச்சுன்னு ஒரு ஆட்டோக்காரனுக்கு ஒரு அடி விழுது, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படியெல்லாம் பேசுவேன், நீ யார்கிட்டையும் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சூப்பரண்ட் அடிக்கிறாங்க. இந்த சூப்பரண்ட் தான் சண்முகம் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண போகிறாங்களா, இவங்களுக்கும் சூடாமணிக்கும் என்ன சம்மந்தம், என்ன ஏதுன்றதை வரப்போகிற எபிசோட்ஸில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.